வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. சென்னை மாணவி 494 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம். சென்னையில் ஐபிஎல் முக்கிய தரகர் சஞ்சய் பாஃப்னா விமான நிலையத்தில் சுற்றி வளைப்பு. நட்சத்திர ஹோட்டல் அதிபரும் கைதாகிறார். உத்தரப்பிரதேசத்தில் பயங்கர விபத்து. குடிபோதை டிரைவரால் கால்வாய்க்குள் பஸ் பாய்ந்து 21 பயணிகள் பலி. விரிவான செய்திகள். சிபிஎஸ்இ +2 தேர்வில் 96.40% பேர் தமிழகத்தில் தேர்ச்சி அடைந்தனர். சென்னை மாணவி வர்ஷா மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். சிபிஎஸ்இ எனும் மத்திய இளநிலை கல்விக் கழகம் நடத்திய +2 தேர்விற்கான தேர்வு முடிவுகள் திங்கட்கிழமை காலை வெளியாயின. தமிழகத்தில் 9238 பேர் சிபிஎஸ்இ தேர்வை எழுதினர். இதில் 8905 பேர் தேர்ச்சி அடைந்தனர். தமிழக தேர்ச்சி விகிதம் 96.40% ஆகும். தமிழகத்திலும் கடந்த ஆண்டை விட 1% கூடுதல் தேர்ச்சியாகும். தென்மண்டலத்தில் மொத்தம் இந்த வருடம் 77,616 மாணவர் மாணவியர் இந்த தேர்வில் பங்கேற்றனர். அதில் 71,271 குழந்தைகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தம் 9,238 மாணவர் மாணவியர் இந்த தேர்வில் பங்கேற்றனர். அதில் 8,905 குழந்தைகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டின் மொத்த தேர்ச்சி விகிதம் இந்த வருடம் 96.40. தமிழ்நாட்டின் தேர்ச்சி விகிதம் இந்த வருடம் அதிகரித்துள்ளது. இந்த தேர்வில் சென்னை கீழ்ப்பாக்கம் பாரதிய வித்யாபவன் பள்ளி மாணவி வர்ஷா 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். இவர் இயற்பியலில் 98, வேதியியலில் 99, கணிதத்தில் 100, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 99 மற்றும் ஆங்கிலத்தில் 98 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இன்னைக்கு ரிசல்ட் எனக்கு 494 வந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் இன்ஜினியரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐ ஹோப் டு டூ எம்எஸ், அதுக்கப்புறமா லெக்சரர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மதிப்பெண் சான்றிதழ்கள் ஒரு வார காலத்திற்குள் வழங்கப்படும் என்றும் சிபிஎஸ்இ மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ், பிஇ படிப்புகளுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அனுப்பி வைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே வெளியிட முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய இளநிலை கல்விக் கழக சென்னை மண்டல அலுவலர் சுதர்சன் ராவ் தெரிவித்தார். சிபிஎஸ்இ தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படுகிறது. மறுகூட்டலுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் அடுத்த 5 தினங்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 21ஆம் தேதிக்குள் நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம் என்றும் மத்திய இளநிலை கல்விக் கழகம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் சூதாட்ட வழக்கில் முக்கிய புரோக்கராக செயல்பட்டு வந்த சஞ்சய் பாஃப்னா சென்னை விமான நிலையத்தில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டார். பிரபல நட்சத்திர ஹோட்டல் அதிபரும் இவ்வழக்கில் சிக்குகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட விண்டு தாராசிங்கிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரிடம் விசாரணை செய்ததில் சென்னையைச் சேர்ந்த தனியார் நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் தன்னுடைய மனைவியின் சிம் கார்டு மூலம் 100 முறைக்கு மேல் பேசியதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் சென்னையில் நடந்த போட்டியின் போது சூதாட்டம் நடந்தது என்றும் தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மும்பை போலீசார் திங்களன்று கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது வீடு எழும்பூர் ஹோட்டலில் சோதனை நடத்தினர். டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் மும்பை போலீசார் சோதனை நடத்த உள்ளனர். இதனிடையே கிரிக்கெட் சூதாட்டத்தின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் சஞ்சய் பாஃப்னாவை சென்னை விமான நிலையத்தில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சஞ்சய் பாஃப்னாவை கைது செய்ததை தொடர்ந்து கிரிக்கெட் சூதாட்டம் தொடர்பாக சென்னையில் மட்டும் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் கால்வாய்க்குள் பஸ் பாய்ந்ததில் 21 பயணிகள் பரிதாபமாக பலியாயினர். 23 பேர் படுகாயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபரூக்காபாத்திலிருந்து டெல்லிக்கு ஞாயிறு நள்ளிரவில் ஒரு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ஈடா மாவட்டம் பிலுயா பகுதியில் ஓடும் ஹசரா கால்வாய் பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது முன்னே சென்ற லாரியை பேருந்து முந்திச் செல்ல முயன்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தின் பக்கவாட்டு சுவரை உடைத்துக் கொண்டு கால்வாய்க்குள் பாய்ந்தது. இந்த பயங்கர விபத்தில் 7 குழந்தைகள், 4 பெண்கள் உட்பட 21 பயணிகள் நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தனர். இதில் 11 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்.
அதில் புதுப்பெண் ஒருவரும் அடங்குவார். பலத்த காயத்துடன் நீரில் தத்தளித்த 23 பேரை பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் மீட்டு ஈடா மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததே விபத்துக்கு காரணம் என்ற முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. सवारियां 80-90 थी और ओवरटेक करने के चक्कर में गई है सर, और ड्राइवर ने शराब पी रखी थी. ये फरुखाबाद से दिल्ली जा रही थी आनंद विहार. பேருந்தில் மொத்தம் 90 பயணிகள் இருந்ததாக கூறப்படுவதால் மேலும் பல பயணிகளின் கதி என்ன ஆனது என்று தெரியவில்லை. நள்ளிரவில் துவங்கிய மீட்பு பணி திங்களன்று காலையிலும் தொடர்ந்தது. மேலும் சிலர் இறந்திருக்கக்கூடும் என்று போலீசார் கருதுவதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. +2 மதிப்பெண் சான்று மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டதுடன் பள்ளிகளிலேயே ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவும் செய்யப்பட்டது. +2 தேர்வு முடிவு மே மாதம் 9ஆம் தேதி வெளியானது. தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் படித்த பள்ளியிலேயே திங்கட்கிழமையன்று மதிப்பெண் சான்றிதழ் தரப்பட்டது. போலி மதிப்பெண் சான்றிதழை தடுக்கும் வகையில் +2 மதிப்பெண் சான்றிதழில் தேர்வு எழுதிய மாணவர்களின் புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்றுச் சான்றிதழ் வாங்கிய கையோடு அவர்கள் படித்த பள்ளியிலேயே ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவும் செய்யப்பட்டது. இன்னைக்கு எங்க ஸ்கூல்லே வந்து மார்க் ஷீட்லாம் கொடுக்குறாங்க, அதையும் வாங்கியிருக்கேன். ஸோ சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் எங்க ஸ்கூல்லே வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக பதிவு பண்ணவும் சொல்லியிருக்காங்க, அதுவும் பதிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் காலேஜுக்கு BCA பண்ணலான்ட்டு இருக்கேன். மார்க் ஷீட் கொடுக்குறாங்க, இன்னைக்கு மார்க் ஷீட் வாங்கியாச்சு. எம்ப்ளாய்மெண்ட்டும் பதிவு பண்ணியாச்சு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் லைனில் நிற்கிறத விட இங்கேயே பண்ணிடுறாங்க. இது ஈஸியாகவும் இருக்கு, சீக்கிரமும் முடிஞ்சிருது. அடுத்து காலேஜ் பண்ணலான்னு இருக்கேன். வேலைவாய்ப்பு அலுவலகம் சென்று நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பதிவு செய்வது தங்களுக்கு கால நேரத்தை விரயமாக்கும் என்றும் பள்ளிகளிலேயே பதிவு செய்யப்பட்டதை மாணவிகள் மற்றும் பெற்றோர் வரவேற்றுள்ளனர். +2 மதிப்பெண் கிடைத்ததை அடுத்து பொறியியல், மருத்துவம், கலைப்பிரிவு உள்ளிட்ட உயர்கல்விக்கான முயற்சிகளில் மாணவர்கள் தீவிரமடைந்துள்ளனர். ஆசிரியர் பட்டய படிப்பு 2013-2014 ஆண்டிற்கான விண்ணப்ப விநியோகம் துவங்கியுள்ளது. ஆசிரியர் பட்டய படிப்பு 2013-2014 கல்வியாண்டிற்கான விண்ணப்ப விநியோகம் திங்களன்று துவங்கியது. முதல் நாளன்றே சென்னை வெலிங்டன் கல்வியியல் கல்லூரியில் மாணவிகள் விண்ணப்பங்களை நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. அன்றைய தினமே பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வழங்க கடைசி நாள். மே மாதம் 27ஆம் தேதி தொடங்கி விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை தவிர காலை 10 மணி முதல் 5 மணி வரை தொடர்ந்து இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வரும். இந்த ஆண்டிலிருந்து புதிதாக ஆன்லைன் கவுன்சிலிங் முறையை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் செய்ய இருக்கின்றோம். நான் BA முடிச்சிருக்கேன். ஆசிரியர் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால நான் வந்து இந்த விண்ணப்பம் வாங்க நான் இங்க வந்திருக்கேன். நடப்பாண்டு ஆன்லைன் வழியாக மட்டுமே கலந்தாய்வு நடக்கிறது. மாணவ மாணவிகள் விண்ணப்பம் வாங்கும் பகுதியிலேயே அவர்களுக்கான கலந்தாய்வு நடக்கும் என்று கல்வியியல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் வேலைவாய்ப்பு பதிவு செய்து காத்திருக்க வேண்டிய நிலை தற்போது இல்லை. ஆண்டுதோறும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்து உடனடியாக அரசு வேலை கிடைப்பதால் இந்த படிப்புக்கும் தற்போது கிராக்கி ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை திணித்தால் அடுத்த தலைமுறைக்குள் தமிழ் அழிந்துவிடும் என்பதால் இந்த முடிவை கைவிட வேண்டும் என வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். மதிமுக சார்பில் லோக்சபா தேர்தல் நிதி வசூல் செய்ய ரசீது வழங்கும் நிகழ்ச்சி நெல்லையில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சி பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசியபோது, தமிழக அரசு பள்ளிகளில் அனைத்து பாடங்களையும் ஆங்கில வழியில் கற்பிக்கும் முயற்சி நடந்து வருகிறது என்றும், அடுத்த தலைமுறையினர் தமிழை பற்றி தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் முடியாத நிலை ஏற்படும் என்றும், இதனால் தமிழே அழிந்துவிடும் என்றும் கூறினார். கிராம பள்ளிகள் உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் ஆங்கிலத்திலும் இனிமேல் அனைத்து பாடங்களும் நடத்தப்படும் என்றால் அந்த பெற்றோரின் மனதில் ஆங்கிலம் படித்தால் தான் முன்னேற முடியும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி தமிழ் அதற்கு பிறகு ஒரு தலைமுறைக்கு தெரியாமல் போகின்ற பெரும் விபரீதத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். இது மிக மிக தவறான முடிவு. இந்த முடிவை இந்த அரசு கைவிட வேண்டும். IPL கிரிக்கெட் சூதாட்ட புகார் குறித்து கேள்வி எழுப்பிய போது, மற்ற அனைத்து விளையாட்டுகளையும் பாதிக்கக்கூடியது கிரிக்கெட் என்றும், தான் எப்போதும் கிரிக்கெட்டை எதிர்ப்பவன் என்றும் வைகோ கூறினார். காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத மாற்று அரசை பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார்.
தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலை கண்டித்தார். பழங்குடியின மக்களின் பிரச்சினைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அதன் செயல்பாடுகளில் தோல்வியடைந்துள்ள நிலையில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத மாற்று அரசை மக்கள் எதிர்பார்ப்பதாக ராஜா கூறினார். காங்கிரஸ் தலைமையில் இன்றைக்கு செயல்படுகிற யூபிஏ 2 அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். நிதி கொள்கைகள் என்று வருகிற பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள். காங்கிரஸ் அல்லாத பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்று என்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் கருதுகிறோம். காங்கிரஸ் அல்லாத மாநில அரசுகளை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாகவும் இது நாட்டின் கூட்டாட்சி நெறிமுறைக்கு ஏற்புடையது அல்ல என்றும் ராஜா தெரிவித்தார். ஜம்மு ரயில் நிலையத்தில் 2 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அடுத்தடுத்து எரிந்ததால் பயணிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மிகப்பெரிய ரயில் நிலையமான ஜம்மு ரயில் நிலையத்தில் ஞாயிறன்று நின்றிருந்த ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் ரயிலும் அகமதாபாத் ஜம்மு எக்ஸ்பிரஸ் ரயிலும் அடுத்தடுத்து தீப்பிடித்து எரிய துவங்கின. ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் ரயில் பிற்பகல் 3:30 மணிக்கு எரிய துவங்கியதும் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர். தீயை அணைப்பதற்குள் 5 மணி அளவில் அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் ரயிலும் தீப்பிடித்து எரிய துவங்கியது. 12க்கும் அதிகமான தீயணைப்பு வண்டிகளில் விரைந்த வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். ஆனாலும் ஷாலிமார் எக்ஸ்பிரஸின் 3 பெட்டிகளும் அகமதாபாத் எக்ஸ்பிரஸின் 2 பெட்டிகளும் முற்றிலும் எரிந்து சாம்பலாயின. இரு ரயில்களிலும் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர்ச்சேதம் ஏதுமில்லை. ரயில்கள் எரிப்புக்கு பயங்கரவாதிகளின் சதிச் செயல் காரணமா என்பது குறித்து ரயில்வே போலீசாரும் ரயில்வே நிர்வாகமும் தனித்தனியாக விசாரணையை துவக்கியுள்ளனர். இது தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கும்பகோணம் திருவாய்ப்பாடியில் 63 நாயன்மார்களுக்காக அமைக்கப்பட்ட கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலேயே 63 நாயன்மார்களுக்கான தனி கோவில் கும்பகோணம் அருகே திருவாய்ப்பாடியில் உள்ளது. கோவிலுக்கான திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் திங்களன்று கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடந்தது. யாகசாலை பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கருவறையில் அமைந்துள்ள சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கும் 63 நாயன்மார்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்பட்டன. இவ்விழாவில் திருப்பனந்தாள் காசிமட அதிபர் முத்துக்குமார தம்பிரான் சுவாமிகள் மற்றும் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கோவில்பட்டியில் நடந்த அகில இந்திய ஹாக்கி போட்டியில் ஜலந்தர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்றது. கோவில்பட்டியில் நடந்த அகில இந்திய ஹாக்கி போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். அரையிறுதிப் போட்டியில் ஜலந்தர் EME அணியும் பெங்களூரு ரெயின்போ ஹாக்கி அணியும் மோதின. இதில் ஜலந்தர் அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடந்த இறுதிப் போட்டியில் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணியுடன் ஜலந்தர் அணி மோதியது. விறுவிறுப்பாக நடந்த இறுதிப் போட்டியில் ஜலந்தர் அணி ஒரே ஒரு கோல் போட்டு வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கான கோப்பைகளை இந்திய ஹாக்கி சம்மேளன தலைவர் மாரியம்மாள் கோஷி வழங்கினார். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,056 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,507 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 46 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,660 ரூபாயாக இருந்தது. தென்னை மரத்தின் காய்ந்த மட்டையிலிருந்து கிடுகு ஓலை, தட்டி விசிறி தயாரித்து சொற்ப வருமானத்தை கொண்டு மதுரை கிராமவாசிகள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு செல்லும் வழியில் உள்ள மேலமாத்தூர் கிராமத்தில் 100 குடும்பத்தினர் தென்னை ஓலையை நம்பி பிழைப்பு நடத்தி வருகின்றனர். நம்மளுக்கு இந்த வேலை பார்க்கறது சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஒரு தொழில் இருந்துச்சு. இதை வெளியில வாங்கிட்டு மட்டையை வாங்கிட்டு வச்சு பின்னுவோம். ஏதோ ஒரு அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். அதை வச்சு தான் சாப்பிடுவோம் வைப்போம். நாங்கள் இந்த தொழில் குறைஞ்சது 30 வருஷமா பார்க்குறோம். அதுதான் இதை குறைஞ்சது இது இல்லாதான் நாங்கள் குடும்பம் ஓட்டணும்னு இருக்காது. நாங்கள் குறைஞ்சது 50 விசிறி போட்டாதான் 2 நாள் ஆகும் அது போடுறதுக்கு. போட்டால் 150 ரூபாய்க்கு விற்போம். 3 ரூபா ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. இதுல இருந்து நாங்கள் சும்மா ஒரு அரிசியை வாங்கிட்டு வந்துட்டு அதில் உணவு தான் செய்ய முடியும். நாங்கள் எதுவும் செய்ய முடியாது.
வயதானவர்களும் வீட்டில் இருக்கும் பெண்களும் கீற்று, தட்டி, விசிறி போன்றவற்றை நேர்த்தியாக பின்னி விற்பனைக்கு அனுப்புகின்றனர். இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதிக அளவு வருமானம் இல்லாமல் அல்லாடுகின்றனர். தற்போது கூலிக்கு கூட வருமானம் கிடைக்காத நிலை உள்ளது என இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் தெரிவித்தனர். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து நான் அந்த தொழில் தான் பண்ணியிருக்கேன். வேறு தொழில் தெரியாது. பொம்பளையாலும் முடியாத ஆள், நானும் முடியாத ஆள், இந்த தொழில் தான் செய்கிறேன். ஆனால் வருமானம் கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்குது. இருந்தாலும் அரசு ஒரு உதவி செஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும். அப்போ 150 வீடு முடிஞ்சு வந்தேன். இப்போ 100 வீடுக்கு மேலே முடியலை. வருமானம் அதுதான். 100 வீடுக்கு முற்றி எங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்காமல் தென்னை ஓலையை கொண்டு தங்களின் சொந்த உழைப்பால் உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அரசு உதவி செய்ய முன்வந்தால் இவர்களின் வாழ்க்கையிலும் வசந்தம் வீசும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.